ஜல்லிக்கட்டில் இந்த மாதிரிலாம் இது பண்ணி எல்லாரையும் அடித்து தூக்கி விரட்டி நாசம் பண்ணி இந்த இடத்த கொளுத்தி பிள்ளைங்கள அந்த போராட்டம் பண்ண பிள்ளைங்கள கொய்யும் கோலம் பண்ணல, அவ்வளோ துன்புறுத்துனாங்க. ஊர் உள்ளெல்லாம் போலீஸு எல்லாரையும் அப்படியே துப்பாக்கி எடுத்துக்கின்னு எல்லாரையும் சொல்கிறதுக்கு மார்க்கெட்டை கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தி விட்டு என்ன ஏதுன்னு வந்து நான் அந்த நேரம் பார்க்கல. கொளுத்தி விட்டா யார் போராட்டம் பண்ணுவான்? நாங்கள் தானே போராட்டம் பண்ணுவோம். நாங்கள் போராட்டம் பண்ணின்னு இருந்தோம். அப்போ வந்து அண்ணன் ஸ்டாலின் வந்தார், வந்து கூட துரைமுருகன் வந்தார், வந்து கூட எல்லாருமே வந்தாங்க. அப்போ வந்து அதிமுக ஆட்சி. உங்கள் ஆட்சியில் இந்த மாரி நடந்தாக்கா அந்த மார்க்கெட்டை நீங்கள் தான் கட்டி கொடுக்கணும் அன்ட்டு போராட்டம் பண்ணி அவங்க இது பண்ணி அது ஜெயமாக்கி மார்க்கெட்டு கட்டி கொடுக்க ஜெயக்குமார் வந்தார். அவர் விட்டு பணங்க எடுத்துன்னு வந்து செலவு பண்ணல, அது கட்சி பணம், அரசாங்கத்து பணம். அப்போ அவங்க ஆட்சி அரசாங்கத்து பணத்தை எடுத்துட்டு வந்து கட்டினாரு. எப்படி கட்டினாரு? எல்லாம் காலாவதி அனுப்பணும், எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு கொட்டுது. இந்த சீலிங் விழுந்துடுச்சு. அந்த பாத்ரூம் கட்டினாங்க, அது காலாவதியாக போயிடுச்சு. மோட்ரு போட்டாங்க, அது காலாவதியாக போயிடுச்சு. அப்போ வந்து நம்ம உதயநிதி வந்து எம்எல்ஏவாக இருக்கார். உடனே நான் என்ன செய்தேன், எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோடனே அங்கேருந்து வந்தார். எல்லாத்தையும் பூசினாங்க, பாத்ரூம் போட்டு கொடுத்தாங்க, இது தண்ணி மோட்ரு போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் ஃபேன்லாம் போட்டு தான் இடிஞ்சு போனதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த கல்லுலேருந்து தரையிலேருந்து எல்லாமே அவ்வளோ கிளீனாக மார்க்கெட்டாக தெரியல, என்னமோ பெரிய ஆஃபீஸ் மாரியாக இருந்தது. எல்லாமே வந்து தம்பி உதயநிதி வந்த பிறகு தான் நம்ம திருவல்லிக்கேணியில் அவர் ஜெயிச்சு அவர் வந்த பிறகு தான் இவ்வளவும் நடந்தது. இன்னும் எவ்வளோ நிறைய அவர் வந்து நல்ல அடிப்படை வசதிகள்லாம் நிறைய செய்து கொடுத்துக்கிறாரு. திருவல்லிக்கேணி தொகுதியில் எங்களுக்கு அவர் சொந்த எங்கள் வீட்டு ஃபுல்லாக அவர் அந்த மாதிரியே பண்ணார். அவர் என்ன இந்த மாதிரி ஆட்சி நல்ல ஆட்சி நடக்கும்போதும் எங்களுக்கு வந்து மற்ற ஆட்சி வரணும்லாம் நாங்கள் நினைக்கல. திமுக என்றைக்கும் உதயசூரியன் உதிக்கும்.